மொத்த மல்டிவர்ஸ்லயும் எதனால ஒரே ஒரு பாராடாக்ஸ் மட்டும் இருக்காரு? மல்டிவர்ஸ்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் இருக்கணும்ல. உதாரணத்துக்கு நம்ம பென்னவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேரியன்ட்ஸ் இருப்பாங்க பென்னுக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வேரியன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்டோரி லைன்ஸ் இருக்கும். பாராடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான வேரியன்ட்ஸ் காட்டிருக்கவே மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ப்ரொஃபசர் பாராடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃப்ளோ ஆஃப் டைமை விட்டுட்டு வந்தீங்கன்னா வெளியே போயிருப்பாரு. அதனாலேயே இவரால் வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ண முடியும். அவரோட அந்த பவர் மூலம் வந்து பாத்தீங்கன்னா பென் வந்து ஏலியன்ஸா இருந்திருப்பாரு. அவரை வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பென்னாவே மாத்திருப்பாரு ஈஸியாவே. ப்ரொஃபசர் பாராடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் பென்னோட யூனிவர்ஸை சேர்ந்தவர் தான். பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டா இருந்திருப்பாரு. இவர் ஒரு டைம் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தப்புனால அதுக்குள்ள இழுக்கப்படுறாரு அந்த போர்ட்டல் வழியா. அதனால அவர் ரியாலிட்டி விட்டு வெளியேறாரு. பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாலிட்டிக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா அவர் மாட்டிக்கிறாரு. அங்கிருந்து அவருக்கு பைத்தியமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் கட்டுப்படுத்த முடியும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு மாஸ்டரா மாறிடுறாரு. இதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிற இடத்துக்கு, நினைக்கிற டைம் லைனுக்கு, நினைக்கிற வேற பிரபஞ்சத்துக்கே மாறி போக முடியும். இவரால் நேரத்தை கட்டுப்படுத்த முடியும், நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா கடத்த முடியும். இவர் ரியாலிட்டியை விட்டு வெளியே போனதால கூட வந்து பாத்தீங்கன்னா மற்ற வேரியன்ஸ்ல அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் ஹியூமனாவே கன்சிடர் பண்ண முடியாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் லைன் காடாவே இருந்திருப்பாரு.